ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்க்க போகிற திரைப்படம் பேர் ஆடு ஜீவிதம். இந்த படத்தை இயக்குனது பார்த்தீங்கன்னா பிளெஸி பெயாமினோட மூலக்கதையை வச்சு தான் இந்த படத்தை எடுத்திருக்காங்க. இந்த புக்கு வந்து கேரளாவில் மிக முக்கியமான புக்கு. இந்த எல்லாருமான படித்து ரசித்த புக்கு. ஸோ இந்த புக்கில் இருந்து எடுத்த படம் தான் த கோட் லைஃப் ஆர் ஆடு ஜீவிதம். இதில் நடித்தவங்க பார்த்தீங்கன்னா முக்கியமான கேரக்டரில் பிருத்விராஜ் நடிச்சிருக்காரு, நஜீப்ன்ற கேரக்டரில். அப்புறம் அமலா பால் மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா கதைன்னு பார்த்தீங்கன்னா கேரளாவில் ஆற்று மணலை அள்ளி சப்ளை பண்ணுறவர் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி. அவருக்கு ஒழுகாத வீடும் ஒரு நல்ல ஒரு வீடும் இருக்கிறதுக்கு அவங்க ஒய்ஃப் வந்து அமலா பால் வந்து பார்த்திங்கன்னா ப்ரெக்னெண்ட்டாக இருப்பாங்க. அந்த ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அவர் அமைச்சு தரணுன்னு ஒரு வளைகுடாவுக்கு வந்து வேலைக்கு போவார். அங்கே வந்து பார்த்திங்கன்னா அவர் ஏமாற்றப்பட்டு அவர் வந்து ஆடு மேய்க்கிறதுல அடிமையாகி அவர் அந்த காலத்தை கழிப்பார். ஸோ இதை வச்சு தான் அந்த படத்தை கூட கதை. அங்கேருந்து எப்படி அவர் சர்வைவ் ஆகி வர்றாருன்றது படத்தோட செகண்ட் ஹாஃப் போவோம். ஸோ இந்த படத்தோட இது பார்த்திங்கன்னா சூழ்நிலை பார்த்திங்கன்னா படம் நல்ல கதை தான், எல்லாமே நல்லா நடிச்சிருக்காரு. அப்படி இருக்கும்போது இந்த படம் பார்க்க அப்படியே ஃபர்ஸ்ட் ஹாஃப் மேலே அப்படியே செகண்ட் ஹாஃப்லாம் அப்படியே தோய்வு வருது. ஸோ இதில் உண்மையிலே இது பார்த்தீங்கன்னா முதல் நாள் தமிழ்நாட்டில் முதல் நாள் வந்து பார்த்தீங்கன்னா 4 ஷோஸ் அப்படி போட்டுருந்தாங்க. 28ஆம் தேதி 29ஆம் தேதியே காட்ஜிலா காங் வருது. பார்த்தீங்கன்னா அப்படியே இதோட ஷோஸ்லாம் இது பண்ணிட்டாங்க. இது வந்து திரைக்கதை வந்து சுவாரஸ்யமாகவே இல்லை. இசை இந்த படத்தில் இன்னொரு முக்கியமான இது வந்து பார்த்திங்கன்னா இசை அங்கே வகிக்க வேண்டிய ஒரு விஷயம். அது வந்து படத்தோடு வந்து பார்த்திங்கன்னா ஒட்டவே இல்லை. அந்த படம் ஒரு மாதிரி போயிட்டு இருக்கு, மியூசிக் ஒரு மாதிரி, ரீரெக்கார்டிங்லாம் ரஹ்மான் சாரோட இது வந்து வேறு மாதிரி இதில் இருந்துச்சு. பாட்டுக்கெலாம் வந்து படத்தோட தோய்வை தான் ஏற்படுத்துது. படத்தில் வந்து பார்த்திங்கன்னா பாட்டு வந்து தோய்வை தான் ஏற்படுத்தி தான் உண்மை. தேட்டரில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு ரெஸ்பான்ஸே இல்லை, ரொம்ப ஸ்லோவான படம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹாஃபில் ரொம்ப சோர்வாக இருந்தது. இந்த சர்வைவல் மூவி பார்த்தீங்கன்னா தனுஷ் நடித்த படத்தில் பார்த்தீங்கன்னா அவரும் பாலிவுட்டில் தான் மாட்டிப்பார். அவர் பார்த்தீங்கன்னா அந்த படம்லாம் கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருந்தது. ஸோ இப்போ இதே மாதிரி கேஸ்டாவேன்ற படத்தில் டாம் ஹாங்க்ஸ் நடிச்சிருப்பார். அதில் ஒரு சீனும் பார்த்தீங்கன்னா அவரும் தனியாக தான் மாட்டிப்பார். எல்லாமே ஆக்சிடென்டால் தான் மாட்டிப்பாங்க. ஆனால் இதே மாதிரி தானாக போய் இவங்களா போய் வேலை வேணும்னு போய் மாட்டின்னு இது பண்ணுறது வந்து இது சர்வைவல் கிடையாது, இருக்கிறத விட்டு பிடிக்கிற கதையாகிடுச்சு. ஸோ இதில் வந்து சென்டிமெண்ட்டுன்றதோட இது தேவையில்லாமல் போய் மாட்டிக்கின கதையாக மாறிடுச்சு. ஆனால் வந்து இப்போ தனுஷ் படத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவர் அது ஆக்சிடென்டலாக தான் போய் மாட்டுவார். ஒரு மீன் பிடிக்கிற இடத்துல போய் அவங்க ஒரு கடல் கொள்ளையா அது மாதிரி மாட்டிக்கிறது. இப்போ கேப்டன் பிலிப்ஸ் இருந்தால் கூட அவங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சுச்சுவேஷன் தான் போய் மாட்டிப்பாங்க. டாம் ஹாங்க்ஸ் கேஸ்டாவேல பார்த்திங்கன்னா அந்த ஃப்ளைட் ஆக்சிடெண்ட்டில் போய் அந்த தீவில் மாட்டிப்பார். அங்கேருந்து எப்படி சர்வைவ் ஆவார். சர்வைவ் வந்தால் பார்த்தீங்கன்னா அவங்க ஒய்ஃப் வந்து வேறு கல்யாணம் பண்ணிகிட்ருப்பாங்க. இது மாதிரி சிச்சுவேஷன் வந்து கரெக்டாக இருக்கும். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா சிச்சுவேஷன் இவரே கிரியேட் பண்ணி தேவையில்லாமல் போய் வம்புகளை மாட்டிக்கிற கதையாக இருந்தது. இந்த படத்தை வந்து செகண்ட் ஹாஃபில் ரொம்ப மோசமாக இருந்தது. அவர் நடுவில் நினைக்கிற ஃப்ளாஷ்பேக் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருந்தாமல் இருந்தது. அதுக்கப்புறம் மறுபடியும் தோய்வு. அப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் வெளியே வரும்போது அவர் நம்மளுக்கே தெரிஞ்சது அவர் எப்படி இருந்தாலும் காப்பாற்றிடுவாங்க, அவர் காப்பாற்றி வெளியே வந்துடுவாருன்னு. அவர் அப்படியே வெளியே வந்தவரை கடைசியில் மாட்டுற மாதிரி காட்டுவாங்க. அது இன்னும் ரொம்ப க்ளீனாக தெரிஞ்சு போச்சு. நம்மளுக்கு எல்லாமே ப்ரெடிக்டபிளாக இந்த படத்தோட இது வந்துடுது. ஸோ இது வந்து நிஜமாவே சுவாரஸ்யமாக இருக்க மாதிரி படத்தில் இல்லை. ஒருவேளை புக்கில் படித்த சுவாரஸ்யமாக இருக்கு இல்லையா என்னன்னு தெரியல. இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படிலாம் சொல்கிறாங்க. ஒரு சில சீனில் நல்லா இருக்க தான் செய்யுது. ஆனால் இப்போ அந்த ரொம்ப தண்ணி அந்த கஷ்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல போய் குளிப்பார் தண்ணி குடிக்காமல், அந்த சீன் நல்லா இருந்தது. ஆனால் அது பார்த்திங்கன்னா அது படம் ஃபுல்லாக வந்து உட்காந்து பார்க்க முடியல. இதுதான் உண்மை. இந்த படம் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு ஸ்லோ மூவி தான். சர்வைவல் மூவியாக இருந்தாலும் ரொம்ப தோய்வை கொடுத்தது. தேட்டர்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப போர் அடிச்சு எல்லாருமே வந்து தூங்குற லெவலுக்கு போயிட்டாங்க. இதுதான் நான் பார்த்த தேட்டரில் இதுதான் நடந்தது. ஸோ இதே வந்து பார்த்திங்கன்னா மறுநாள் வந்து பார்த்திங்கன்னா அதே தேட்டரில் 8 ஷோ போட்டிருக்காங்க காட்ஜிலா காங்கு. அது பார்த்திங்கன்னா இந்த லீவுக்கு அதுக்கும் ஹவுஸ்ஃபுல்லாக போகுது. 3D அந்த படம் வந்து சூப்பராக இருக்குன்னு சொன்னாங்க. ஆக்சுவலாக நாளைக்கு நான் போய் பார்க்க போகிறேன் 3D தமிழில்.
ஸோ இந்த படத்தை பார்க்குறதுனா ரொம்ப உஷாராக இருங்க. ரொம்ப ஸ்லோ மூவி ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.